What have you to do with me, Jesus, Son of the Most High God? Mark 5:7. இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 7. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். The Greek word for the devil, diabolos, comes from dia, apart, and balion, to throw, which means fragmentation, disintegration, division, alienation. These are the devil's work. Jesus is the healer. டெவில் என்ற கிரேக்க வார்த்தை டயா, அப்படி என்றால் வெகு தூரம், பாலையன் என்றால் எரிதல். ஆகவே இந்த டயபாலிஸ் என்று சொல்லும் பொழுது பிரித்தாழ்வது, பல பிரிவுகளாக்குவது, அந்நியமாக்குவது போன்றவையே அலகையின் வேலையாகும். இவை அனைத்திற்கும் இயேசுவே குணமாக்குகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனமானது, நற்செய்தியானது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரேத்து பகுதியிலே செல்லும் பொழுது அங்கே பேய் பிடித்த ஒருவரை குணமாக்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அனைத்து குணமளிக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இது சற்று வித்தியாசமாக, முற்றிலுமே வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், முடக்குவாதமுற்றவனை குணமாக்கும் பொழுதோ, அல்லது பிறவியிலே குருடனாக இருந்த பர்த்தமேவியை குணமாக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் ஒரு வகையான நோயினாலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். முடக்குவாதமுற்றனால் நடக்க முடியாது, அது மட்டும்தான் அவனுடைய கவலையாக இருந்தது. பிறவிக்குருடனாக பர்த்தமேவை பார்க்கும் பொழுதும் அவனுக்கு அது மட்டும்தான், பார்வை பெற்றால் போதும். அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே நான் பார்வை பெற வேண்டும். ஆனால் இந்த மனிதரை பார்க்கும் பொழுது, பேய் பிடித்த இந்த மனிதரை பார்க்கும் பொழுது நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. அவரை சங்கிலியால் கட்டி வைக்க கூட முடியவில்லை. அவர் வாழ்ந்து வந்தது கல்லறையிலே தான். கல்லறை என்று சொல்லும் பொழுது விலங்கிலும் ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்வை இந்த மனிதர் வாழ்ந்து வந்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பேய் பிடித்தவருக்கு பெயர் இங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவர் இலேக்கியன் என்று அவர் சொல்லுகிறார். இலேக்கியன் என்றால் பல அதிகமான நிறைய பேய்கள். இலேக்கியன் என்று சொல்லும் பொழுது 6000, அந்த ஒரு நம்பர் 6000, ஏறத்தாழ 6000 தீய ஆவிகள் அவரை பிடித்திருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எந்த அளவிற்கு இவர் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார் என்பதை மிக தெளிவாக, மிக விரிவாக என்ற நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது. ஒருவர் ஒரு வகையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலே எவ்வளவு துன்பம் அடைவார், எவ்வளவு கஷ்டமடைவார். ஆனால் இந்த மனிதரை பார்க்கும் பொழுது கற்களால் தன்னையே காயப்படுத்திக் கொள்கிறார். எப்பொழுதாவது நகரத்திற்கு சென்றால் அங்கிருக்கும் மக்களையும் காயப்படுத்துகிறார். தன்னை காயப்படுத்தியது மட்டும் கிடையாது, மற்றவர்களையும் காயப்படுத்த இருக்கிறார். அதன் பிறகு அவருடைய சிந்தனை என்பது ஒரு முனைப்படுத்தப்பட்ட சிந்தனை கிடையாது. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான, வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாத அளவிற்கு அவருடைய சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு மனநிலை அவர்களே. அது இந்த நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், அவர் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். சங்கிகளால் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார் என்று எவராலும் அவரை அடக்கவே முடியவில்லை.
இப்படியாக இவருடைய வாழ்க்கை சித்தரிக்கப்படும் பொழுது இவரால் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்ற உணர்ச்சியற்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அப்படியே சாந்த சொரூபமாக மாறி வருகிறார். அவருடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்னு தெரியவில்லை. ஆண்டவரிடம் போயிட்டு, ஆண்டவரே, சன் ஆஃப் காட், why have you come to, what have you to do with me? நீ எதற்காக என்னிடம் வந்தாய் என்று அந்த அனைத்து ஆவிகளும் சென்று அங்கு கேட்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே இந்த ஒருமுனைப்படுத்தப்பட்ட சிந்தனை என்பது நிறைய பேருக்கு இருப்பது கிடையாது. அதற்காக தீ ஆவி பிடித்திருக்கிறது சொல்லவில்லை. ஆனால் ஒருமுனைப்படுத்தப்பட்ட சிந்தனை என்பது ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது என்று சொல்லுவார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது நமது சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஜபமாலை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பிரிவினை சபைகள்லாம் பாருங்க, ஜபமாலை தொடக்கூட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஜபமாலையை நாம் சொல்லும் பொழுது மனது எப்படி ஒருமுக சிந்தனைப்படுத்தப்படுகிறது என்பதை அது ஆழ்ந்து உணர்ந்து சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. உதாரணத்திற்கு, இன்றைக்கு திங்கட்கிழமை நாம் மகிழ்ச்சியின் மறையுண்மைகளை நாம் சொல்லுகின்றோம். முதலாவது மகிழ்ச்சியின் மறையுண்மைகளை பார்க்கும் பொழுது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிறார். அந்த மங்கள வார்த்தை சொல்வதை பற்றியுமே நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு 10 மணிகள் அருளிந்த மறைகளை சொல்லும் பொழுது மனதை எங்குமே சிதறவிடக்கூடாது, ஒரு முனைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பல வேளையில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அருள்மொழி கூட சொல்லுவாங்க, அருளிந்த மரியை வாழ்க்கை கத்த பண்ணிட்டு காய்கறியெல்லாம் வெட்டுவாங்க, இல்லாட்டி படம் பார்த்துக்கிட்டே கூட அருளிந்த மரியை சொல்லி முடிச்சிடறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 மணி ஒரு சொல்லும் பொழுது தியானிப்போமாக நாம் சொல்கிறோம்ல, முதலாவது மறையுண்மை அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதை குறித்து தியானிப்போமாக அப்படின்னு சொல்றாங்க. தியானிப்போம் என்று சொல்லும் பொழுது அந்த 10 மணி சொல்லி முடிக்கிற வரைக்கும் நம்முடைய சிந்தனை வேறு எங்குமே செல்லக்கூடாது. நான் கூட நிறைய வேலையில் அந்த ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏதாவது 1 மணி இல்லை 2 மணி, சில வேளை 5 மணி கூட திடீர்னு சிந்தனை வேற எங்கேயோ போயிட்டு திருப்பியும் அந்த இதுக்கு மறையுண்மைக்கு வரும். அப்படி என்றால் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய செயலாகும். நாம் இந்த ஜபமாலையை சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு நமது சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்தனையாக செய்யுங்கள், அதற்கு அன்னை மரியினுடைய உதவியும் அருள் நிறைந்த மரியே என்று சொல்லும் நாடுங்கள் என்பதை தான் ஜபமாலை மிக அழகாக சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், டயபோலிஸ், ஃப்ராக்மெண்டேஷன், டிஸ்இன்டகிரேஷன், டிவிஷன். அந்த மனிதர் தன்னிலேயே பல பிரிவுகளாக பல கூறுகளாக மாறி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களில் உண்மையான அந்த அமைதியே கிடையாது. ஒரு உணர்வற்ற ஒரு நிலை, என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றே உணராத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர் ஆண்டவரிடம் வரும் பொழுது அமைதியாக சாந்த சொரூபியாக மாறுவதை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தன்னிலே கொண்டிருக்கின்றார். நம்மை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அவர் கொண்டிருக்கிறார். அவரிடம் வரும்பொழுது நமது சிந்தனைகளை நாம் சிதறவிடக்கூடாது. பல வேளைகளிலே நாம் இங்கே நற்கருணை ஆராதனை இருக்கும்போது கூட வீட்டை பற்றி ஒரு ஞாபகம், இதை முடித்தவிடையே நாம் என்ன போய் செய்ய போகிறோம், அல்ல பள்ளிக்கூடத்தில் போயிட்டு என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி பாடத்தெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துட்டு போவோமே அப்படின்ட்டு வருவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவரிடம் வரும்பொழுது நமது சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும், நமது செயல்களை ஒருமுகப்படுத்துவதற்கான ஆற்றலை அவரிடம் நாம் இருந்து கேட்க வேண்டும். Selfishness is the deepest root of all unhappiness, your own and that of the whole world. Bishop Dom Helder. சுயநலமே அனைத்து மகிழ்வின்மைக்கும் ஆணிவேராகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிளையான் என்றவரை அவர் குணமாக்குகிறார். அந்த ஏறத்தாழ அந்த பகுதியில் 2000 பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பன்றிகளிலே அந்த தீ ஆவி பிடித்த தீ ஆவிலாம் கேட்குது, எங்களை அந்த பன்றியிடம் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கிளியான் அந்த அவர் தீ ஆவி பிடித்தவர் அந்த தீ ஆவிகள் அனைத்தும் வெளியேறி அந்த பன்றி கூட்டத்தில் செல்லும் பொழுது
பன்றிகள் அனைத்தும் செங்குத்தாக செங்குத்தாக கடலிலே பாய்ந்து விழுந்து மடிகின்றது என்று நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஒரு நற்செய்தி வாசகத்திலே பாருங்கள், மனிதர்களுடைய சுயநலம் படப்பிடித்து காட்டப்படுகிறது. சுயநலம்தான் அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது. அந்த பன்றிகள் 2000 பன்றிகள் என்று சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை. நான் இருக்கும் குரு மடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெள்ளை பன்றிங்க நாங்கள் வளர்க்குறோம். ஒவ்வொன்றும் ஒரு 70-80 கிலோ இருக்கும். அப்படின்னா ஒரு கிலோவே நீங்கள் ஒரு 200-300 வைத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 20,000 to 25,000 வரைக்கும் ஒரு பன்றியே வரும். 4 பன்றி சொல்லும்பொழுது 80,000 கிட்ட இருக்குது. 2000 பன்றிகள் எவ்வளவு ஒரு பெரிய தொகையாக இருக்கும். ஒரு மனிதர் அங்கே சுகம் பெற்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நற்சுகத்தை பற்றி இருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற கெனசரேத்து மக்களுக்கு பன்றிகள் மீதுதான் கவனம். 2000 பன்னி செத்து போச்சு, இந்த ஆள் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. அதனால அந்த சுயநலம் பாருங்கள், ஒரு மனிதன் நற்சுகத்தை பெற்றிருக்கிறான், அங்கே அவர்கள் அந்த நற்சுகத்தை காண மறுக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு அந்த மனிதருக்கு இறங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அந்த பன்றியின் தொகையை தான் பார்க்குறாங்க. அதனால்தான் பன்றிகள் கூட பாருங்கள், அந்த தீய ஆவி அதுக்குள்ளே போன உடனே தீய ஆவியோடு இருக்கிறத விட செத்துறதே மேல் அப்படின்ட்டு கடலில் போய் குதிச்சு சாகுது. ஆனால் அந்த மனிதர்களுக்கு சுயநலம். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த பகுதியிலிருந்து நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நற்சுகம் பெற்ற மனிதர் மட்டும், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், ஆண்டவரே இங்கேயே தங்குவது எவ்வளவு நலம் அப்படின்ட்டு பேதுரு கூட அந்த தாபோர் மலையிலே கேட்பது போல இந்த மனிதர் கூட, ஆண்டவரே நான் உன்னோடவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீ போய் உன்னுடைய வீட்டிற்கு நீர் பெற்ற நற்சுகத்தை அறிவியும் என்று நம் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த சுயநலம் என்பது அனைத்து மகிழ்வின்மைக்கும் ஆணிவேராக இருக்கிறது. இந்த மக்கள் அந்த பன்றியின் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கும், எல்லாம் செத்து போச்சே அப்படின்ட்டு தான் பார்க்கும் பொழுது அவருடைய சுயநலம் அங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. Go home to your family and announce to them all that the Lord in His pity has done for you. We have been called to love the world, not a question of doing but of being. Blessed Mother Teresa of Calcutta. நீ உன் குடும்பத்திற்கு சென்று இறைவன் தன் பரிவால் உனக்கு செய்த அனைத்தையும் அறிவி. நாம் இந்த உலகை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகிற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதே மிக முக்கியமானது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மனிதரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த வீட்டினாலே அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். சில வேலைலாம் நம்ம ரோட்டில் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நான் இந்த வச்சு வரும்போது கூட திடீர்னு ஒருத்தர் அப்படியே ரோட்டு பக்கம் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு, பைக் ஓட்டிகிட்டு வரும்பொழுது அவர் மனநிலை சரியில்லாதவர். திடீர்னு பார்த்து ஆன்னு கத்துனார். என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி கத்துறாரு அப்படின்ட்டு திடீர்னு ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு வந்தது. இப்படியாக சில பேருக்கெல்லாம் மனநிலை சரியில்லாமையோ அல்லது ஏதோ ஒரு துன்பத்தினாலோ அந்த ரோட்டோரமாக அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள். வீட்டிலிருந்து கூட சில பேர் எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது தெரியாத இடத்துலக்குள்ளே இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு கூட சில நாளிதழ்களே வாசிக்கவும் நேரிடுகிறது. இந்த வகையான மக்கள் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நற்சுகத்தை கொடுத்து முதலில் உன்னுடைய வீட்டிற்கு போய் நீ பெற்ற நற்சுகத்தை எடுத்துரை என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார். ஆகவே வீட்டில் இருப்பவர்கள் கூட இப்படியாக யாராவது மனநிலையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை கரிசனையோடு அவர்களை அன்போடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல வேளைகளே இந்த ரோட்டில் திரிவங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விதமான மனதிற்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியான மக்களும் வாழ்கிறார்களே என்ற ஒரு ஆதங்கமும் இருக்கத்தான் செய்கிறது. Holy Spirit, breathe God's fullness into us and sends us out into all creation as His own personal message of love. Mark 16:15. பரிசுத்த ஆவி இறைவனின் முழுமையை நம்முள் சுவாசித்து தமது அனைத்து படைப்பினையும் தம் சொந்த அன்பு செய்தியாக அனுப்புகின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
நாம் அனைவரும் வாழுகின்ற விவிலியங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு செய்தியாக, கடவுளுடைய அன்பை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிலே பலவராக பிரிக்கப்பட்டிருந்த மனிதருக்கு நற்சுகத்தை கொடுக்கின்றார். நாம் கூட பல வேளைகளிலே பல சிந்தனைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த ஆண்டவரோடு இணைந்திருக்க அவருடைய அருளை வேண்டுவோம். Lord, teach us to be grateful for all you have done for us and to trust in your power to heal all our weaknesses. இறைவா, நீர் செய்த அனைத்திற்கும் நன்றியுள்ளவர்களாகவும் உம்முடைய வல்லமையிலே நம்பிக்கை கொண்டு எங்களது அனைத்து பலவீனங்களையும் குணமளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லாம் வல்லவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாள்தோறும் எங்களுடைய அன்றாட அலுவல்களில் எங்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்மை முழுவதுமாக கண்டு நிறக்கூடிய வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்தருளும். இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக நோயால் வரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உமது நற்சுகத்தை தந்து அவர்களோடு இருந்து வழிநடத்திடும்படியாக அன்பின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.